மயிலை கேரளா லாட்ரி கசிங் தான் பார்க்க போகிறோம். பார்க்குறது மாதிரி நம்ம சேனல் மறக்காம லைக் பண்ணிங்க. இதில் பார்த்திங்கன்னா மந்த்லி சார்ட்டை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஏபிபிசிஎஸ்சி எடுக்க போகிறோம். நம்ம கால்குலேட்டர் மெத்தட் நம்ம போடல. பார்த்திங்கன்னா இந்த மந்தில் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக ஃபெயிலியர் ஆனதான் மிச்சமாக ஆச்சு. பார்த்திங்கன்னா என்ன கணக்கில் அடிக்கிறான்ட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மயிலை கேரளா டிஆர் நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு டிஜிட்டல் ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் 12 ரூபாய்க்கு 100 ரூபான்னு வின்னிங் கொடுக்குறாங்க. 2 டிஜிட்டல் நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் ஏபிபிசிஎஸ்சின்னு பார்த்தீங்கன்னா 13 ரூபாய்க்கு 1000 ரூபான்னு வின்னிங் கொடுக்குறாங்க. 3 டிஜிட்டல் பார்த்தீங்கன்னா நம்ம 60 ரூபாய்க்கு 28,000 கொடுக்குறாங்க. பிசி வின்னிங் 1000 ரூபான்னு கொடுக்குறாங்க. சீபோர்டு வின்னிங் 100 ரூபான்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா. இதில் பார்த்தீங்கன்னா 30 ரூபாய்க்கு நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் 13,500 கொடுக்குறாங்க. பிசி வின்னிங் 500 ரூபா. சீபோர்டு வின்னிங் 50 ரூபா கொடுக்குறாங்க. அதே மாதிரி நீங்கள் 12 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் 4,500 கொடுக்குறாங்க. பிசி வின்னிங் 100 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. 4 டிஜிட்டல் ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் கேரளா மட்டும் தான் ப்ளே பண்ணுறாங்க. ஓகேவா. இதில் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 25 ரூபாய்க்கு நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் 9,000 கொடுத்துட்டு 90,000 கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி 170 ரூபாய்க்கு நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் 4 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. 3 நம்பர் வின்னிங் எடுத்தால் 9,000 கொடுக்குறாங்க. பிசி வின்னிங்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபா. சீபோர்டு வின்னிங் 100 ரூபான்னு கொடுக்குறாங்க. கான்டெஸ்ட் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 87 78 55 41 39. ஓகேவா. ஏதாச்சும் டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் மெசேஜ் பண்ணி கால் பண்ணி கேட்டுங்க. ஓகேவா. ஓகே. பார்த்தீங்கன்னா வின்னிங் அடித்து 5 நிமிஷம்னா 10 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டை போட்டுருவாங்க. அமௌண்ட்டுக்கு ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஓகேவா. கேரண்டியும் கேரண்டியாக கொடுத்துருவாங்க. நம்பிக்கையான ஒருத்தர் தான் அவர். மறக்காம நம்பர் வைக்கிற மாதிரி தான் நம்பர் வச்சுங்க. ஓகேவா. அதனால நம்ம இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நம்ம மந்த்லி சார்ட்டு தான் நான் எடுத்தேன். நான் கால்குலேட்டர் மெத்தடில் இன்றைக்கி நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருந்தேன். பார்த்திங்கன்னா என்ன மிஸ்டேக் நம்ம பண்ணிட்டோம்னு பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா முதல் நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 408. ஓகேவா. 408க்கு நம்ம கொடுத்த நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்தது நம்ம இங்கேருந்து எடுத்தாச்சு. ஓகேவா. வெயிட் அண்ட் சி. 408க்கு நம்ம கொடுத்ததில் நம்ம இந்த மெத்தடில் இந்த சைடில் நம்ம கொடுத்துட்டோம். பார்த்திங்கன்னா இந்த மேலே 4 நம்பர் கொடுத்துட்டோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம 4 பேஸ் பண்ணி கொடுக்கல நமக்கு 45 42ன்னு கொடுத்துருந்தோம் இன்றைக்கி அந்த இதில். அடுத்தது இந்த சைடில் பார்த்திங்கன்னா 408க்கு பார்த்திங்கன்னா மேலே நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 1 ஓகேவா. 1 நம்ம இந்த நம்பர் எடுத்து. ஓகேவா. ஏ போர்டுக்கு ஆப்போசிட் நம்பர் 6, சி போர்டுக்கு ஆப்போசிட் நம்பர் 0 ஓகேவா. 16 10ன்னு எடுத்துருந்தால் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் எடுத்துருக்கலாம். பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் ஆகிடுச்சு. நம்ம பார்த்தீங்க நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா. தெளிவாக நான் சொல்கிறேன். ஓகே. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 874லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 4 டேஸ் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 874 ரிசல்ட் நம்பர். ஓகேவா. இதில் பார்த்திங்கன்னா நம்ம 874 எப்படி எடுக்கணும்னா அதில் பார்த்திங்கன்னா 874 874க்கு பார்த்திங்கன்னா 374 இருக்கா. ஓகேவா. 374 இருக்குது. சரி 374 இருக்கா. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா 5 இருக்குது. ஓகேவா. 5 இருக்குது. எல்லாம் நோட் பண்ணி பாருங்கள். அதுக்கு 5 நம்ம மெயினாக எடுத்துல. ஓகேவா. 5 மெயினாக எடுத்துக்கிறோம். அதுக்கு நம்ம ஏ போர்டுக்கு 3 இருக்குது. ஓகேவா. 3 இருக்குல்ல. அது ஆப்போசிட் நம்பர் பார்த்திங்கன்னா 5. ஓகேவா. 5 அதுக்கு நம்பர் பார்த்திங்கன்னா 5. அதுக்கு அடுத்த சி போர்டுக்கு ஆப்போசிட் நம்பர் பார்த்திங்கன்னா 0 இருக்குது. ஓகேவா. 55 இப்படி 0ன்னு எடுத்துக்கிறோம். 5 மெயினாக எடுத்துல. ஓகேவா. 374 மேலே கூடிய நம்பர் 5 மெயினாக எடுத்துக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா 55 50 இந்த மாதிரி எடுத்துல. ஓகேவா. 55 50ன்னு எடுத்துக்கிறோம். அடுத்த நாள் ரிசல்ட் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 505 இருக்குது. ஓகேவா. 505க்கு இதுலேருந்து ஒரு ஃபுல் வின்னிங்காக வரதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. ஓகேவா. அதே மாதிரி நம்ம அடுத்த மெத்தட் பார்த்திங்கன்னா 505 வச்சு நம்ம எடுக்கலாம். ஓகேவா. மகளே அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம 505 ரிசல்ட். ஓகேவா. 505 வச்சு நம்ம எடுக்கலாம். 505க்கு இங்கிட்டு பார்த்திங்கன்னா 555 இருக்குது. ஓகேவா. 555க்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா 4. ஓகேவா. இதே மெத்தட் தான் நம்ம காலையில் எடுத்தோம். ஆனால் மிஸ் பண்ணியாச்சு. 4 நம்பர் கொஞ்சம் மெயினாக எடுத்துல. ஓகேவா. 4 மெயினாக எடுத்துவோம். ஓகேவா. ஏ போர்டுக்கு ஆப்போசிட் நம்பர் பார்த்திங்கன்னா 0 இருக்குது. ஓகேவா. சி போர்டுக்கு ஆப்போசிட் நம்பர் 0 தான் இருக்குது. ஓகேவா. 40. ஓகேவா. 40 எப்படி எடுத்தாலும் 40 தான் வரும். ஓகேவா. அடுத்த நாள் ரிசல்ட்டுன்னு நீங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு 408 இருக்குது. ஓகேவா. 40ங்க நம்பர் பார்த்திங்கன்னா ஏபியில் பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா. ஓகே. அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 408 வச்சு நம்ம எடுக்கலாம். ஓகேவா. 408 வச்சு நம்ம எடுக்கலாம். ஓகே. நம்ம 408 வச்சு எடுக்கிறது. நம்ம அதுக்கு மேலே இருக்குது பார்த்திங்கன்னா 468 ஓகேவா. 468ன்னு இங்கிட்டு இருக்குதா. ஓகே. அதுக்கு மேலே இருக்கிற நம்பர் பார்த்திங்கன்னா 1 இருக்குது. 1னா 1ங்கிற நம்பர் மெயினாக வச்சுக்கிறோம். ஓகேவா. மெயினாக ஏ போர்டு ஆனால் பி போர்டு இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஏ போர்டுக்கு ஆப்போசிட் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு 6 இருக்குது. சி போர்டுக்கு ஆப்போசிட் நம்பர் நமக்கு 0 இருக்குது. ஓகேவா. ஓகே. 1 16ன்னு வரணும். 1 10ன்னு வரணும். ஓகேவா. ஓகே. 16ன்னு வரணும் 10ன்னு வரும். பார்த்திங்கன்னா
நமக்கு என்ன ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 110 ஓகேவா. பார்த்தீங்கன்னா ஏசி ஆனால் ஏசிலையும் பாஸ் ஆகிடுச்சு, பிசிலையும் பாஸ் ஆகிருக்கா ஓகேவா. ஏபிசி பிசியில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் வந்து 110 வச்சு நம்ம வந்து எடுக்கலாம் ஓகேவா. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 110 வச்சு எடுக்கலாம். நம்ம வந்து 110ங்கிற ஆப்ஷனே வந்து இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து ஒரு 3 பக்கம் ஒரு 3ங்கிற 1 இருக்குது, ஆனால் மார்க் பண்ணி வச்சிருக்கு ஓகேவா. வந்தால் எந்த மாதிரி வரலான்னு நான் ஒரு ஐடியா கொடுத்துறேன். உங்கள் கணக்கில் வர மாதிரி இருந்தால் நீங்கள் எடுத்துங்க ஓகேவா. 110க்கு நம்ம வந்து 111 நமக்கு ரிசல்ட் இருக்குது. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து என்னன்றது 4 ஓகேவா. 4 ஓகேவா. ஓகே, மேலே கூடிய நம்பர் தான் 4 இருக்குது. நம்ம வந்து மேலே கூடிய வந்து 4ங்கிற நம்பர் வந்து மெயினாக வச்சுக்கிறோம் ஓகேவா. 4ங்கிற நம்பர் மெயினாக வச்சுக்கிறோம். இது 1க்கு ஏ போர்டுக்கு ஆப்போசிட் நம்பர் பார்த்திங்கன்னா 1ங்கிற ஆப்போசிட் நம்பர் தான் 5 ஓகேவா. 45ன்னு வரணும். அப்படி இல்லைன்னா இன்னொரு நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 1க்கு ஆப்போசிட் நம்பர் 0 ஓகேவா. 45 வரணும், ஆனால் 40ன்னு வரணும் ஓகேவா. ஒரு மெத்தடில் 45 40ன்னு வந்துருக்குது ஓகேவா. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு மெத்தட் பார்த்திங்கன்னா 110க்கு 113ன்னு இங்கிட்டு வந்துருக்குது ஓகேவா. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா 3 ஓகேவா. 3 இதுக்கு பார்த்திங்கன்னா 1க்கு ஆப்போசிட் ஏ போர்டுக்கு ஆப்போசிட் நம்பர் பார்த்திங்கன்னா 5 ஓகேவா. 35ன்னு வருது. அடுத்து பார்த்திங்கன்னா சி போர்டுக்கு 3க்கு ஆப்போசிட் நம்பர்னு பார்த்திங்கன்னா 4 ஓகேவா. 35 அதனால் 34 நமக்கு வந்து கிடச்சிருக்கு ஓகேவா. இதில் பார்த்திங்கன்னா இந்த 2 நம்பர்ஸ்லேருந்து ஒரு வின்னிங் வரும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 45 40 வந்து அதிகபட்சமாக வரக்கூடிய நம்பராக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கிட்டு பார்த்திங்கன்னா 3 1 இருக்குது ஓகேவா. 3 1க்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா 7 ஓகேவா. 7 வந்து நமக்கு மெயினான ஒரு நம்பர் ஓகேவா. இதில் பார்த்திங்கன்னா 1க்கு ஏ போர்டுக்கு ஆப்போசிட் நம்பர்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 7 இருக்குது. சி போர்டுக்கு ஆப்போசிட் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 1 ஓகேவா. இது பார்த்திங்கன்னா 77ன்னு ஒரு டபுள்ஸ் வர மாதிரி இருந்தால், அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து 71ன்னு வரணும் ஓகேவா. நமக்கு வந்து அதிகபட்சம் நம்ம வந்து ஒரு 6 நம்பர்ஸ் நம்ம வந்து எடுத்துருக்கோம் ஓகேவா. இதிலேருந்து பார்த்திங்கன்னா அந்த 45 40 தான் அதிகபட்சமாக வரக்கூடிய நம்பர்ஸ். ஏன்னு சொல்கிறேன்னா அதான் முதல்ல ஒரு 3 எந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம வந்து 3 5 இருக்குது. 505க்கு பக்கத்தால் எங்கே 408 அடிக்கணும், அளவுக்கு மேலே இருக்கிற நம்பர் தான் நம்ம வந்து அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு எடுக்கணும் ஓகேவா. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கிட்டிருந்து எடுத்தாச்சு. நம்ம வந்து இங்கே 408 இந்த 408 வச்சு நம்ம இன்றைக்கி எடுத்துட்டோம். நம்ம மிஸ் பண்ணியாச்சு. அதனால தான் நம்ம வந்து 3 பக்கமாக இருக்கிற நம்பர்ஸ் வந்து நான் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். பார்த்திங்கன்னா இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஃபுல்லாகவே பாஸ் ஆகிருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேட்டாக தான் பார்த்தேன். ஒரு வாரமாக தான் பார்த்துட்ருக்கேன். பார்த்திங்கன்னா ஒரு வாரமாகவே நல்லா பாஸ் ஆகிட்டு தான் இருக்குது அந்த மெத்தடில். உங்கள் கணக்கில் மேட்ச் வச்சுன்னா எடுத்துங்க. அதிகபட்சமாக வரக்கூடிய நம்பர்னு பார்த்திங்கன்னா மறுபடியும் அதிகபட்சமாக வரக்கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா 45 இந்த 40ங்கிற நம்பர் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக நாளைக்கு வரக்கூடிய நம்பர். 4ங்கிற நம்பர் வந்தால் 45 40 இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். 3ங்கிற நம்பர் வந்தால் 35 34 இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா. நாளைக்கு ஏபிபிசியில் இதாக வருது ஓகேவா. மேட்ச் பண்ணி விளையாண்டுங்க ஓகேவா. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகும்போது நம்ம சேனலை மறக்காமல் ஒரு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவாங்க. மற்றவங்களுக்கு வந்து உதவியாக இருக்கும். வந்து கால்குலேட்டர் மெத்தட்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் நாளைக்கு நம்ம போடக்கூடாதுன்னு இருக்கிறோம். ஏன்னா பார்த்திங்கன்னா கால்குலேட்டர் மெத்தடில் கொஞ்சம் இதாகிட்டுருக்கு. உங்களுக்கே தெரியும். பார்த்திங்கன்னா கால்குலேட்டர் மெத்தட் இந்த மாதம் கடைசி வரைக்கும் கொஞ்சம் யூஸ் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் ப்ளே பண்ணாதீங்க. அதிகபட்சம் ப்ளே பண்ணாதீங்க. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆனால் மட்டும் நீங்கள் ப்ளே பண்ணிங்க. நாளைக்கு உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தால் 45 40 35 34 77 71 வரக்கூடிய நம்பர்ஸ் 6 நம்பர்ஸில் எனி ஒரு நம்பர்ஸ் வரும். கம்பல்சரி 45 40 வரத்துக்கு கொஞ்சம் வாய்ப்பு நிறைய இருக்குது. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணணும் ஓகேவா. மறுபடியும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுற முதல்ல 63 81 93 11 30 ஓகேவா. ஒரு விருப்பம் தான் நீங்கள் மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணும்போது ஜாயின் பண்ணிங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை பண்ணி வச்சுங்க ஓகேவா. ஓகே, நம்ம சேனலில் கம்யூனிட்டி போஸ்ட் போடுறேன். இன்னும் எதாவது மெத்தட் கிடச்சா நம்ம வந்து வேறு சேனலில் போடுவோம். அதில் கம்யூனிட்டி போஸ்ட் இருக்குது. வேணும்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பார்த்துங்க ஓகேவா. ஓகே, மீண்டும் நாளைக்கான சிறப்பான விஷயங்களை பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை ஒரு லைக்கை பண்ணி வச்சுங்க.